வெனிசுவேலா நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நான் நிரபராதி. அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த மதுரோ. பெண் போலீஸ் அதிகாரியுடன் சிக்கிய உதவி போலீஸ் அத்தியட்சகர். அதிரடி மாற்றம் கண்டு எரிபொருள் விலை. வெளியான அறிவிப்பு. என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம். மோடி டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை. வெனிசுலாவின் நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் தீவிர அவதானத்துடன் இருப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பலத்த பிரயோகிப்பதை தடுத்துதல், தலையிடாமை, சர்வதேச பிணக்குகளை அமைதியான முறையில் தீர்த்து கொள்ளல் மற்றும் அரசுகளின் இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு போன்ற சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசன கோட்பாடுகள் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை இலங்கை வலியுறுத்துகிறது. வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மற்றும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பில் இலங்கை அதிக முக்கியத்துவம் அளிப்பதுடன் பதற்றத்தை குறைத்து பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு இலங்கை அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுக்கின்றது. இந்த தீர்மானம் மிக்க தருணத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை போன்ற அதன் நிறுவனங்கள் இந்த விடயத்தை கையாண்டு வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் இறைமை உரிமைகளை கருத்தில் கொண்டு அமைதியான தீர்வொன்றை அடைவதற்கு நடவடிக்கை எடுப்பது அவசியமானது எனவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு பதவி விலகச் செய்யப்பட்ட வெனிசுவேலாவின் முன்னாள் தலைவர் நிகோலஸ் மதுரோ தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற விசாரணைகளின் போது நிராகரித்துள்ளார். மதுரோவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 4 குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர் இன்று அமெரிக்க நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என மறுப்பு தெரிவித்தார். மதுரோவிற்கு எதிராக போதைப்பொருள், தீவிரவாத சதி, ஹொக்கெயின் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவூட்டும் ஆயுதங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நான் நல்ல மனிதன். நீதிமன்றத்தில் மதுரோ நியூயார்க் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதி ஆல்வின் ஹெலர்ஸ்டைன் எதிரில் முன்னிலையான மதுரோ குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரித்தார். நான் நிரபராதி. நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. நான் ஒரு நல்ல மனிதன் என மதுரோ நீதிமன்றத்தில் கூறினார். இதேவேளை மதுரோவின் மனைவி ஜிலியா பெலோரசிம் தாம் குற்றமற்றவர் எனவும் தாம் ஓர் அப்பாவி எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரோ தம்பதியினர் நீதிமன்றில் பிழை கூறவில்லை எனவும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் வாசித்து காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மதுரோ தம்பதியினருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் எனவும் நீதிமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் இந்த வழக்கு வெனிசுவேலா அமெரிக்க உறவுகள் மட்டுமின்றி லத்தீன் அமெரிக்க அரசியல் சூழ்நிலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்களின் கருத்து தெரிவிக்கின்றனர். மதுரோ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறவுள்ள நிலையில் இந்த வழக்கு சர்வதேச கவனத்தை மேலும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகளை நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினைச் சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அதற்குமைய டுவர்லியா உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த பெண் போலீசார் சார்ஜென்ட் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற்றதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெல்லாவெளி போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை வீட்டிலிருந்து பணிக்கு வர அனுமதிக்க மட்டக்களப்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரின் அனுமதி பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது. அந்த அனுமதியை வழங்குவதற்கு கையடக்க தொலைபேசி உட்பட 72,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டின் பேரில் நுவர்லியா போலீஸ் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தின்
பணியாற்றும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ஒருவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டார். அதற்கமைய நுவர்லியா உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் கடமையாற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விசாரணைக்கு அமைவாக பல சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் சார்ஜென்ட் கடமை நேரத்தில் அலுவலகத்தினுள் வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். எரிபொருள் விலை திருத்தம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மாதாந்தி எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 335 ரூபாவாக இருந்த ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை தற்போது 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 340 ரூபாவாகும். அத்தோடு 277 ரூபாவாக இருந்த ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 279 ரூபாவாகும். இதேவேளை 318 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 323 ரூபாய் ஆகும். இத்துடன் மண்ணெண்ணெய் 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 182 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. மேலும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படாது 294 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்திய பிரதமர் மோடிக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டால் இந்தியாவுக்கு மேலதிக வரி விதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா செலவிடுவதாக குற்றம் சாட்டிய டிரம்ப் அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதித்ததுடன் பிற நாடுகளும் வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது என தெரிவித்திருந்தார். டிரம்பின் எச்சரிக்கை மீறி ரஷ்யாவுடன் தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இந்தியாவுக்கு கூடுதலாக 25% உட்பட மொத்தம் 50% வரியை டிரம்ப் விதித்துள்ளார். ஆனால் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் நாட்டின் நலன் கருதியே முடிவு எடுக்கப்படும். வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களுடன் பேசுகையில் ரஷ்யாவுடன் இந்தியா எண்ணெய் வர்த்தகம் மேற்கொள்வது குறித்த கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் அடிப்படையில் அவர்களை என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினார்கள். மோடி மிக அருமையான மனிதர், அவர் நல்லவர். நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவருக்கு தெரியும். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது முக்கியம் என்பதையும் அவர் அறிவார். அவர்கள் தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருகின்றார்கள். நாங்கள் மிக விரைவாக வரியை உயர்த்த முடியும், அதுவும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தார். அசாமின் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் அசாமின் மத்திய பகுதியில் நேற்று தினம் அதிகாலை 4:17 மணியளவில் டிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பிரம்மபுத்திராவின் தெற்கு கரையில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான தேசிய நில அதிர்வு மையம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அசாமின் பல பகுதிகளில் மோரிகான் மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்கள் உட்பட இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய வீதிகளில் தஞ்சமடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்பட்டவோ அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படவோ இல்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்டை நாடுகளான பூட்டான், நேபாளம் மற்றும் வங்கதேசத்திலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2015 ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சையில் நடாத்தப்பட்ட பாடங்களுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடாத்தப்படாத உயர்தர பரீட்சை பாடங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சை திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்த பாடசாலைகளுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துதல், பாடம் தொடர்பான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை நடத்துதல், யூக வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் மற்றும் பரீட்சை வினாத்தாள்களுக்கு ஒத்த கேள்விகள் வழங்கப்படும் என்றும் கூறும் சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது பிரசுரங்கள் மின்னணு அல்லது அச்சு ஊடகங்கள் மூலம் வெளியிடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ செயற்பட்டால் அவர்கள் பரீட்சை சட்டத்தின் கீழ் குற்றத்திற்காக ஆளாக நேரிடும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்தது. இந்த நிலையில் 2025 காப்போது உயர்தர பரீட்சையில் நடாத்தப்படாத பாடங்களை 2026 ஜனவரி 12 முதல் 20 வரை 2362 பரீட்சை மையங்களில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெனிசுவேலா நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு. நான் நிரபராதி. அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த மதுரோ. பெண் போலீஸ் அதிகாரியுடன் சிக்கிய உதவி போலீஸ் அத்தியட்சகர். அதிரடி மாற்றம் கண்டு எரிபொருள் விலை வெளியான அறிவிப்பு. என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம். மோடி டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை.